அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். நாளைக்கு இன்ஷால்லா வந்து ரமதான் இருக்கிறதுனால முன்னாடி நாள் வந்து என்னென்ன வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக வந்து ஒரு 2-3 ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வீட்லேயே வந்து என்னென்ன வந்து செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து இப்போ வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ரமதானோட க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பார்க்கலாம். நான் நிறையா வாங்கியிருக்கேன். பட் வந்து ரமதானுக்கு என்னென்ன முக்கியமான தேவை அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கடல் பாசி எடுத்திருக்கேன், அகரகன்னு சொல்லுவாங்க, அது வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து நன்னாரி சர்பத் வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து கேரமல் புட்டிங் வாங்கினேன். அதோடு சேர்த்து நம்ம பாதாம் மிஷின் ஜம்ஜா இருக்கும்ல, நம்ம நன்னாரி சர்பத்துக்கு போடுறதுக்கு அதுவும் வாங்கியிருக்கேன். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து நமக்கு டெசர்ட் செய்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வாங்கினேன். அப்புறமா வந்து டேங்க் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். நம்ம நன்னாரி சர்பத் மட்டும் குடிக்க போகிறதில்ல, அது வந்து இடையில வந்து நம்ம டேங்கை வந்து கரைச்சி வந்து குடிக்கும். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நான் இடியப்பம் மாவு வாங்கியிருக்கேன். இடியப்பம் மாவு வந்து வாடா இடியப்பம் சுட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ப்ளஸ் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு ரெண்டுமே வந்து வாங்கினேன். நம்ம வந்து அடிக்கடி வந்து வீட்டில் வந்து சப்பாத்தியில் வந்து ரொட்டி போட்டதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வெள்ளை கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது ப்ரெட்டில் ஏதோ செய்யணும்னா அதை வந்து செஞ்சுக்கலாம், அதுக்காக அதுவும் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து பருப்பு, நம்ம மோஸ்ட்லி வந்து ரமதானில் வந்து பருப்பு சாம்பார் ரொம்ப செய்வோம், அதுக்காண்டி அதுவும் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து மில்க் பவுடர், இதான் வந்து நான் வாங்கின க்ரோசரி ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதாம் மிஷின் ஜம்ஜா அதை வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கிட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் மிஷினை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டுருங்க. வாஷ் பண்ணி அதோட தூசி எல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா பாதாம் மிஷினில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது வந்து நான் ஒரு 15 நிமிஷம் வந்து ஊறினதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி தான் ஜம்ஜாவும், இதையும் வந்து ஒரு பவுலில் வந்து இதை கொட்டிக்கிட்டு இதை தண்ணி போட்டு ஊற வச்சதுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம். ஊறினதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் வந்து சர்பத் கரைக்கும் போது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டாங்க, கொஞ்சம் வந்து ஜில் இல்லாமல் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து அகரகரை வந்து நம்ம முழுசாக போட்டோன்னா நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்காண்டி வந்து இதை குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டுருங்க. நம்ம வந்து கடல் பாசி வந்து கொதிக்க வைக்கிறப்போ வந்து ரொம்ப வந்து டைம் வந்து எடுக்கும். நம்ம பவுட்ரு வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உடனே வந்து கரைஞ்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டைமும் வந்து மிச்சமாக மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கடல்வாசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போட்டோன்னா அது வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது ஒரு கொதி விடுவோம். பட் பவுட்ரு வந்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனோட கணக்குக்கு வந்து நம்ம போட்டு நம்ம வந்து கடல்வாசியை வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நான் இதை வந்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு கவர் போட்டு மூடி நான் இந்த கடல் பாசி பவுடரை வந்து வெளியில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து கஸ்டர்ட் பவுடர் எப்படி வந்து வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தா, நான் ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு கப் வந்து சீனி எடுத்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சீனிக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் அண்ட் வந்து கலர் சேர்க்கணும். நான் இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கல. நான் வந்து கஸ்டர்ட் வந்து செய்யும் போது நான் வெனிலா எசன்ஸும் கலர் பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டுங்க. இதையும் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டுருங்க. நான் வந்து இதை வந்து கலர் பவுடரும் வெனிலா எசன்ஸ் அப்போ வந்து நான் வந்து அதை ப்ரிப்பரேஷன் செய்யும் போதும் வந்து நான் அதை வந்து சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து பஜ்ஜி மாவு எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பஜ்ஜி மாவு ரெடிமேட் வந்து வாங்கியிருப்பீங்க.
பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் கலர் போட்டு காரம்லாம் வந்து அதிகமாக இருக்கும். பட் ரமதான் டைமிங்கில் வந்து காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடல மாவு வந்து நான் 1/2 கிலோ பாக்கெட்டில் வந்து பாதி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து 1 கப் வந்து பச்சரிசி மாவு, 1.5 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீட்டிலே வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு வந்து கலர் பவுடர் நான் எதுவுமே நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு கலர் பவுடர் நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், சின்னதோட ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ரமதானுக்கு நான் வந்து செஞ்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. நாங்களும் கண்டிப்பாக உங்களுக்காகவும் வந்து துவா செய்கிறோம். இந்த ரமதானை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஹெல்த்தியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.